ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான சிவப்பு அவல் பாசிப்பருப்பு லட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த லட்டு செய்கிறதுக்கு எண்ணெய், நெய், சுகர்லாம் சேர்க்கலை. ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு சிவப்பவல் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சிவப்பவலுக்கு பதிலாக வெள்ளவல் கூட எடுத்துக்கலாம். நான் இங்கே எல்லா மெஷர்மெண்ட்டும் 250 ml கப்பில் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். அவெல்லாம் ரொம்பலாம் வறுக்க வேண்டாம். நல்லா மொறுமொறுப்பாகி வரதோடையும் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துக்கலாம். இது போல் வறுப்பட்டு வந்ததும் பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அடுத்து அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆகும். கொஞ்சம் சிவந்து வரதோடையும் நம்ம இதை வறுத்தெடுக்கணும். ஹை ஃப்ளேம்லலாம் வச்சு வறுத்தெடுக்கக்கூடாது. இது போல் பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டு வந்ததும் இப்போ இதையுமே நம்ம வேறு பிளேட்ஸுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துருக்கிறேன். நிலக்கடலையுமே அந்த தோல் நல்லா பிறந்து வரதோடையும் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துக்கலாம். நான் இங்கே பச்சை நிலக்கடலை தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே வறுத்த நிலக்கடலை எடுத்தால் கூட லைட்டாக சூடுபடுத்தி எடுத்துக்கோங்க. இது போல் நிலக்கடலை நல்லா வறுபட்டு வந்ததும் இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக நான் இங்கே 250 ml கப்பில் அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா நம்ம இதை வறுத்தெடுக்கணும். அந்த ஈரப்பதம் போகிற மாதிரி நல்லா வறுத்தெடுக்கணும். உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட பயன்படுத்திக்கலாம். நம்ம இதை நிறைய நாள் வச்சு சாப்பிடக்கூடியது. அதனால் தேங்காவை கண்டிப்பாக நல்லா வறுத்தெடுக்கணும். தேங்காய் சேர்த்து செய்யும்போது சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வெளியே வச்சு நிறைய நாள் பயன்படுத்தணுன்னா நீங்கள் தேங்காய் சேர்க்குறத ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேங்காய்லாம் நல்லா வறுபட்டு வந்துட்டு இது போல் வறுபட்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி மாற்றி வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல வேர்க்கடலை நல்லா ஆறுனதுக்கப்புறமா தோல் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்ச வேர்க்கடலையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். வறுத்து வச்சுருந்த அவலையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம இதை பொடிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக பொடிக்காமல் இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். வறுத்த பருப்பையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்ல பொடியாக அரைச்சி எடுக்கணும். இது போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது மிக்ஸி ஜார்லேயே நமக்கு இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நாங்கள் வெல்லத்தை நல்லா பொடிச்சு சேர்த்துருக்கிறேன். இதில் அதே கப்பில் ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு வெல்லத்துக்கு எந்த பதமும் வர வேண்டாம். வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இது போல் வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்ததும் இப்போ நம்ம வெள்ளை தண்ணியை ஃபில்டர் பண்ணி வேறு ஒரு பேனுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நமக்கு தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து வரணும். அது வரையும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தண்ணி இது போல் நல்லா கொதித்து வந்ததும் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இதில் நம்ம பொடிச்சு வச்சுருந்த பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கை வச்சு சேர்த்து மறு கை வச்சு கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம சேர்க்கும்போது இந்த மாதிரி கட்டி விழுந்த மாதிரி தான் இருக்கும். இது தொடர்ந்து நம்ம கலந்து எடுக்கும்போது அந்த கட்டி வந்து கரைஞ்சிரும். நம்ம சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நம்ம இதை தொடர்ந்து கலந்து எடுக்கணும். நல்லா அந்த பாசி பருப்பு நமக்கு வெந்து வரும். நமக்கு வெந்து வந்ததுமே இதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகி வரும். அது வரை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து கலந்து எடுத்தாலே போதும். இது கூடவே வாசனைக்காக வேண்டி ஒரு டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடியும் சேர்த்து கலந்து எடுத்துருக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா இது போல் திக்காகி வந்ததும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல தேங்காய் துருவல் அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து எடுத்தால் போதும். இந்த மாதிரி ஒன்று தனித்தனியாக கலந்து எடுத்தோம்னா நம்ம கலந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கலந்துட்டு இது கூடவே நம்ம வந்து பொடிச்சு வச்சுருந்த வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையுமே நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்து எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருந்தோம்ல அவல் அதையுமே நம்ம இதில் சேர்த்து கலந்து எடுக்கணும். எல்லாம் நல்லா சேர்ந்து வர மாதிரி சிம்மில் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வரணும். அது வரையும் கலந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப சீக்கிரமாகவே ரெடியாகி வந்துடும். நான் இதில் நெய்லாம் எதுவும் சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து இந்த டைமில் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் முந்திரி பருப்பு கூட நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த டைமில் இது போல் நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறி வரட்டும். இப்போ நல்லா ஓரளவு ஆறி வந்துட்டு நான் கையில் கொஞ்சமாக நெய் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். நெய் வந்து தடவி எடுக்கணும்னு அவசியம் எதுவும் இல்லை. இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இதே சைஸில் உருட்டி எடுக்கும்போது எனக்கு இங்கே ஒரு 18 லட்டு கிடச்சிருக்கு. இது வெளியே வச்சு பயன்படுத்தும் போது ஒரு 5 நாள் கிட்ட நல்லாயிருக்கும்.
நீங்கள் இதில் தேங்காய் சேர்க்காமல் வச்சிங்கன்னா வெளியே வச்சு 10 நாள் வரை பயன்படுத்திக்கலாம். நான் இதிலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். நல்ல ஒரு ஹெல்த்தியான ப்ரோட்டீன், கால்சியம்லாம் ரிச்சான ஒரு சூப்பரான ஹெல்த்தி லட்டு வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.